மக்கள் அரசை தேடி சென்ற காலம் மாறி மக்களை தேடி அரசு வரும் காலம் வந்துவிட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்யும் கள ஆய்வில் முதலமைச்சர் திட்டத்தின்படி மதுரை மாவட்ட நிலவரத்தை கேட்டறிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்றுள்ளார். 2 நாள் பயணமாக மதுரை சென்ற முதலமைச்சருக்கு விமான நிலையத்தில் பிரம்மாண்ட பேனா ஒன்றை திமுக தொண்டர் பரிசளித்தார். பின்னர் ஆட்சியர் அலுவலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, திண்டுக்கல் ஆகிய 5 மாவட்டங்களைச் சேர்ந்த வர்த்தகர்கள், விவசாயிகள், மீனவர்கள் உள்ளிட்ட பல்வேறு சங்கங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தங்களின் குறைகளை தெரிவித்தனர். இந்த கூட்டத்தில் மக்கள் பிரச்சனையில் அரசு கவனம் செலுத்துவதாக கூறிய முதலமைச்சர் நம்பிக்கைக்கு ஏற்றபடி நிச்சயம் செயல்படுவோம் என குறிப்பிட்டார். மக்களுடைய பிரச்சனைகள் அதிகம் கவனம் செலுத்தி வருகிறது என்பதை நீங்கள் எல்லாம் நன்றாக அறிவீர்கள். மக்கள் அரசை தேடி போன காலம் மாறி மக்களை தேடி அரசு வந்துகிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். கூட்டம் முடிந்த பின்னர் அரசு விருந்தினர் மாளிகைக்கு செல்லும் வழியில் திடீரென காரில் இருந்து இறங்கிய முதலமைச்சர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே காத்திருந்த மக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றார். தமிழ்நாட்டில் உள்ள புலம்பெயர் தொழிலாளர்கள் அச்சமடைய வேண்டாம் என்று ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் புலம்பெயர் தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக வதந்தி பரவிய நிலையில் ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், தமிழ்நாட்டில் உள்ள தொழிலாளர்கள் பீதியடைந்து பாதுகாப்பற்ற உணர்வுடன் இருக்க வேண்டாம் என்று கூறியுள்ளார். தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் நல்லவர்கள், நட்பானவர்கள் என்று குறிப்பிட்டுள்ள ஆளுநர் ஆர்.என். ரவி தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இதனிடையே முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் புலம்பெயர் தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக வதந்தியை பரப்புவோரை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார். இதுபோன்ற வதந்திகள் தமிழ்நாட்டின் தொழில் அமைதிக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் சட்டம் ஒழுங்கு சீரழிவதற்கும் வழிவகுக்கும் என்று கூறியுள்ள அவர் வதந்தியை பரப்புவோருக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தொழில் நிறுவனங்கள் 75% வேலைவாய்ப்பை தமிழர்களுக்கு அளிக்கும் சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். திருப்பூரில் ஆய்வு மேற்கொண்ட பீகார் குழுவினர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் அரசின் நடவடிக்கைகளால் தொழிலாளர்களிடையே அச்சம் நீங்கி வருவதாக தெரிவித்துள்ளனர். திருப்பூரில் புலம்பெயர் தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் வதந்திகள் பரப்பப்பட்டதால் தொழிலாளர்கள் அச்சமடைந்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக உண்மை நிலையை கண்டறிய பீகார் மாநில அரசின் சார்பில் அமைக்கப்பட்ட சிறப்பு குழுவினர் சனிக்கிழமை சென்னை வந்தடைந்தனர். இதனைத் தொடர்ந்து ஞாயிறன்று திருப்பூர் மாவட்டத்தில் ஆய்வு செய்த அவர்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றனர். இதில் பீகார் மாநில ஊரக வளர்ச்சித்துறை செயலர் பாலமுருகன், திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் வினீத், 2 மாநில காவல்துறை அதிகாரிகள், தொழிலாளர் சங்க பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாலமுருகன் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு நன்றி தெரிவித்தார். பீகார்லேருந்து வந்து இங்கே வேலை செய்கிற ஒர்க்கர்ஸ் கிட்ட எல்லாம் மீட் பண்ணி இங்கே கண்டினியூஸாக பேசுனது, ஸ்பெஷல் செல் கிரியேட் பண்ணது, ஹெல்ப்லைன் கிரியேட் பண்ணது, மெசேஜஸ் கொடுத்தது, அது மாதிரி ஃபேக் நியூஸ் போட்டவங்க மேலே ஆக்ஷன் எடுத்தது, இது மாதிரி கண்டினியூஸாக கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர்ஸ் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்ததால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் ரொம்ப நார்மலைஸ் ஆகிட்டு இருக்கு. தொழிலாளர்களிடம் மெல்ல மெல்ல இயல்பு நிலை திரும்பி வருவதாகவும் பாலமுருகன் தெரிவித்தார். புலம்பெயர் தொழிலாளர்கள் விவகாரத்தில் அவதூறு பரப்பியதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புலம்பெயர் தொழிலாளர்கள் குறித்து வதந்தி பரப்புபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்த சூழலில் புலம்பெயர் தொழிலாளர்கள் குறித்து பாஜக தலைவர் அண்ணாமலை நேற்றைய தினம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் திமுக அரசை நேரடியாக சாடியிருந்தார். இதனைத் தொடர்ந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் குறித்து அவதூறு பரப்பும் வகையில் அறிக்கை வெளியிட்டதாக அண்ணாமலை மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வதந்தி பரப்புதல், கலகம் செய்ய தூண்டுதல், சாதி, மதம், இனம், மொழி தொடர்பாக கலகம் செய்ய விரோத உணர்ச்சிகளை தூண்டுதல், அரசுக்கு எதிராக அல்லது பொது அமைதிக்கு எதிராக குற்றம் செய்ய தூண்டுதல் ஆகிய 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதேபோல பீகார் மாநில பாஜகவுக்கு எதிராகவும் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீது 4 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் முடிந்தால் தன்னை கைது செய்யுமாறு சவால் விடுத்துள்ளார். திமுக தொடங்கிய ஹிந்தி எதிர்ப்பு எனும் பிழைப்புவாத நடவடிக்கைகள்தான் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மீதான தாக்குதல்களுக்கு காரணம் என்று அண்ணாமலை குற்றம் சாட்டியிருந்தார். இதனைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தனது ட்விட்டர் பக்கத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசிய வீடியோவை பதிவிட்டு புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு எதிரான பரப்புரையில் முதல்வர் பேசியதாக கூறியுள்ளார். மேலும் அமைச்சர்கள் நேரு, பொன்முடி, விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோரின் பேச்சுக்கள், திமுக எம்பி டி.ஆர். பாலுவின் ட்விட்டர் பதிவுகள் அடங்கிய வீடியோவையும் பதிவிட்டுள்ளார். 24 மணி நேரத்திற்குள் முடிந்தால் என்னை கைது செய்யுங்கள் என்றும் தமிழ்நாடு அரசுக்கு அண்ணாமலை சவால் விடுத்துள்ளார்.
புலம்பெயர் தொழிலாளர்கள் குறித்து வதந்தி பரப்பியவர்களை தமிழ்நாடு தனிப்படை போலீசார் டெல்லி, பீகாரில் தேடி வருகின்றனர். தமிழ்நாட்டில் இந்தி மொழி பேசியதற்காக 12 புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் கழுத்து அறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக போலியான வீடியோ ட்விட்டரில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் உத்தரவின் பேரில் தகவல் தொழில்நுட்ப குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து போலியான ட்விட்டர் கணக்கு மூலம் வீடியோ பரப்பியவரின் செல்போன் எண் கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் குற்றவாளியை தேடி உதவி ஆணையாளர் சரவணன் தலைமையிலான தனிப்படை குழுவினர் பீகார் சென்றுள்ளனர். இதேபோல் புலம்பெயர் தொழிலாளர்கள் குறித்து வதந்தி பரப்பிய பிரசாந்த் உம்ராவ் என்பவரை கைது செய்ய திருச்செந்தூர் டிஎஸ்பி வசந்தராஜ் தலைமையிலான போலீசார் டெல்லி சென்றனர். அங்கிருந்து நொய்டா செல்லும் போலீசார் தலைமறைவாக இருக்கும் பிரசாந்த் உம்ராவை கைது செய்ய திட்டமிட்டுள்ளனர். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷசாங் சாய் வதந்தி பரப்பிய 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு வங்கி கணக்குகளை முடக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். எந்த ஒரு வதந்தியும் நீங்கள் நம்ப வேண்டாம். இந்த மாதிரி சம்பவம் எதுவுமே நடக்கிறது இல்லை. இது போக எந்த வீடியோஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோமோ 2-3 நாட்களாக, அதுக்கு போலீஸ் சைட்லேருந்து கொடுக்குற விளக்கம் ஹிந்திலேயும் கொடுத்துருக்கோம். குறிப்பிட்ட வீடியோக்களை தடை செய்யவும் யூடியூப் உள்ளிட்ட தளங்களுக்கு பரிந்துரைத்துள்ளதாக ஷசாங் சாய் கூறினார். புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் தாக்கப்பட்ட வீடியோவை பகிர்ந்துள்ள அரசியல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் இந்த வழக்கு தொடர்பாக தமிழ்நாடு காவல்துறை டிஜிபி பதிலளிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்து பணியாற்றியது பிரசாந்த் கிஷோரின் ஐபேக் நிறுவனம். இந்த நிலையில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவரான பிரசாந்த் கிஷோர் தனது ட்விட்டர் பக்கத்தில் கடந்த மாதம் தமிழ்நாட்டில் ஓடும் ரயிலில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட வீடியோவை பகிர்ந்துள்ளார். உங்களை அடிக்கிறான். இந்த தாக்குதலில் ஈடுபட்ட நபரை தமிழ்நாடு அரசின் ரயில்வே போலீசார் கைது செய்த நிலையில் இவ்வழக்கின் தற்போதைய நிலை குறித்து தமிழ்நாடு காவல்துறை டிஜிபி தெரிவிக்க வேண்டும் என்று பிரசாந்த் கிஷோர் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாடு டிஜிபியிடம் கேள்வி எழுப்பி பிரசாந்த் கிஷோர் பதிவிட்டுள்ள ட்வீட் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சென்னையில் பேருந்துகளை இயக்க தனியாருக்கு அனுமதி அளிக்க மாநகர போக்குவரத்து கழகம் முடிவு செய்துள்ளது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் தனியார் பேருந்துகள் இயக்கப்படும் நிலையில் சென்னை மாநகரில் அரசு பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டு வருகின்றன. 625 வழித்தடங்களில் 3436 பேருந்துகள் இயக்கப்படும் நிலையில் நாள்தோறும் சுமார் 30 லட்சம் பேர் பேருந்துகளில் பயணிக்கின்றனர். கட்டணமில்லா சேவை, இலவச பாஸ், 30 நாட்கள் விருப்பம் போல பயணம் செய்யும் திட்டம் போன்ற சலுகைகளை லட்சக்கணக்கானோர் பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் சென்னையில் இந்த ஆண்டு 500 பேருந்துகளையும் 2025ஆம் ஆண்டு 500 பேருந்துகளையும் இயக்க தனியாரிடம் ஒப்பந்தம் கோரப்பட்டுள்ளது. தனியார் நிறுவனங்களின் இழப்பை ஈடு செய்ய அரசு நிதி வழங்கும் கிராஸ் காஸ்ட் கான்ட்ராக்ட் முறையில் திட்டத்தை செயல்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னையில் தனியார் பேருந்து சேவையை அறிமுகம் செய்வதற்கு திமுகவின் தொழிற்சங்க அமைப்பான தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளது. இதேபோல அனைத்து பணிமனைகளிலும் நாளை ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என இடதுசாரி தொழிற்சங்கமான CITU அறிவித்துள்ளது. சென்னை மாநகர பேருந்துகளை தனியாரிடம் வாங்கி திமுக அரசு ஊழல் செய்ய முயற்சிப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். தனியார் மூலமா கொள்முதல் பண்றது மூலமா அது ஊழலுக்கு தான் வழிவகுக்கு நிச்சயமா. அதனால வேண்டியவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க, வேண்டியவங்களுக்கு டெண்டர் கொடுப்பாங்க. அதுல கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் இதான் நடக்க போகுது. இது தனியார் பேருந்துகளை ஒப்பந்தம் மூலம் வாங்குவது மிக மோசமான திட்டம் என CITU மாநில தலைவர் சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் இதனால் பட்டியலின மக்கள், பிற்படுத்தப்பட்டோரின் இடஒதுக்கீடு பாதிக்கப்படும் என்றார். இது ஒரு மிக மோசமான ஒரு திட்டம். இந்த பேருந்துகள் தனியாருக்கு சொந்தம். ஓட்டுநர், நடத்துனர், டெக்னிக்கல் எல்லாம் தனியாரை நியமித்துக் கொள்வார்கள், அவர்களை இயக்குவார்கள் என்ற அந்த ஏற்பாட்டின் மூலம் புதிய வேலைவாய்ப்பை முழுக்க பறிக்கிறார்கள். தனியார் பேருந்து வருகையால் பேருந்து கட்டணம் உயர்த்தப்படும் சூழல் உள்ளதாக அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன் தெரிவித்துள்ளார். பொதுத்துறை நிறுவனத்தை இந்த அரசு மூடுவதற்கு முடிவெடுத்து விட்டது என்பது இதில் தெளிவாக தெரியுது. உடனே தமிழக அரசு திரும்ப பெறணும். ஏனென்றால் இது ஒரு பெரிய ஊழலுக்கு வழிவகுத்துவிடும். பணிமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பேருந்துகளை அரசு முதலில் பராமரிக்க வேண்டும் என கமலக்கண்ணன் வலியுறுத்தியுள்ளார்.
தமிழ்நாடு முழுவதும் வரும் 10ஆம் தேதி 1000 இடங்களில் காய்ச்சல் முகாம் நடத்தப்படும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். உலக சிறுநீரக தினத்தை முன்னிட்டு சென்னை பெசன்ட் நகரில் தனியார் மருத்துவமனை சார்பில் விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. இதை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், பீகார் பாஜகவினர் போலி வீடியோக்களை பரப்புவதாகவும், ஆனால் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழ்நாடு அரசின் செயல்பாடுகளுக்கு பாராட்டு தெரிவித்திருப்பதாகவும், இதன் மூலம் பாஜகவின் இரட்டை நிலைப்பாட்டை புரிந்து கொள்ள முடிகிறது எனவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்திருப்பதால் வரும் 10ஆம் தேதி கிராம பகுதிகளில் 800 முகாம்களும், சென்னையில் 200 மருத்துவ முகாம்களும் நடத்தப்படும் என அமைச்சர் சுப்பிரமணியன் கூறினார். வருகிற 10ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதிலும் ஒரே நாளில் 1000 இடங்களில் இந்த வைரஸ் காய்ச்சலுக்கான சிறப்பு முகாம்கள் நடத்துவது என்று முடிவெடுத்திருக்கிறோம். இந்த பருவத்தில் ஏற்படும் காய்ச்சல் பாதிப்புதான் எனவும் மக்கள் அச்சப்பட தேவையில்லை எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார். சென்னை குரோம்பேட்டையில் தெருநாய் விரட்டியதில் இருசக்கர வாகனத்தில் இருந்து தவறி விழுந்த பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். குரோம்பேட்டை காந்தி நகரில் கடந்த 24ஆம் தேதி இரவு 3 பேர் ஒரு இருசக்கர வாகனத்தில் சென்றனர். அப்போது அவர்களை தெருநாய் விரட்டியது. இதனால் வாகனத்தின் பின்புறம் அமர்ந்திருந்த 55 வயதான தேன்மொழி என்ற பெண் அச்சமடைந்த நிலையில் நிலை தடுமாறி வாகனத்தில் இருந்து கீழே விழுந்தார். தேன்மொழிக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதால் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். குரோம்பேட்டை பகுதியில் அதிகரித்துள்ள தெருநாய்களை கட்டுப்படுத்த தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பினர் தமிழ்நாடு முழுவதும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்தல், ஊதிய முரண்பாட்டை களைதல், காலி பணியிடங்களை நிரப்புதல், காலமுறை ஊதியம் வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி சென்னை டிபிஐ வளாகத்தில் ஜாக்டோ ஜியோ அமைப்பின் சார்பில் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஜாக்டோ ஜியோ சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். தேர்தல் வாக்குறுதிகளில் 85% நிறைவேற்றிவிட்டதாக கூறும் முதலமைச்சர், அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு அளித்த ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்றவில்லை என சேலத்தில் நடைபெற்ற ஜாக்டோ ஜியோ போராட்டத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. கடலூரில் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஜாக்டோ ஜியோ சார்பில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாநில பொதுச் செயலாளர் தாஸ் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சிவனார்புரத்தில் பட்டாசு கிடங்கில் ஏற்பட்ட வெடி விபத்தில் ஒரு பெண் உயிரிழந்தார். 13 பேர் படுகாயமடைந்தனர். பெரிய காட்டுப்பாளையம் அருகே செல்வம் என்பவருக்கு சொந்தமான கிடங்கில் இந்த விபத்து நிகழ்ந்தது. மாசி மகத்தை ஒட்டி ஞாயிற்றுக்கிழமை மதியம் வெடி தயாரிக்கப்பட்ட போது இந்த விபத்து ஏற்பட்டது. இதில் இந்த கட்டடம் தரைமட்டமானது. இதில் குடோனில் பணிபுரிந்த 5 ஊழியர்கள் 80% தீக்காயங்களுடன் கடலூர் மற்றும் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நான் அப்பதான் அங்க வண்டி விட்டுட்டு இப்படி திரும்பினேன். வாசல்ல தான் வண்டி விட்டு என் வண்டி அங்கதான் இருக்கு. நான் திரும்பி அந்த பட்டா வாசல் பார்த்த உடனே வெடி மருந்து புஷ்ன்னு ஆச்சு. கலசம் பார்த்து வச்சா இப்படி ஆகும், அந்த மாதிரி ஆச்சு. நான் உடனே இப்படி திரும்பி ஏதோ எரிய போகுதுன்னு சொல்லிட்டு இவங்களை கூப்பிடலான்னு சொல்லிட்டு ஓடினேன். அப்படியே வெடிச்ச இதுல நானே தூக்கி போட்டு ஊர்னேன். மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டவர்களில் கோசலை என்ற பெண் மருத்துவமனையில் உயிரிழந்தார். பட்டாசு கிடங்கில் இருந்த பட்டாசுகள் அதிக சத்தத்துடன் வெடித்ததால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். விபத்து குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து 1 நிமிட செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். ஆளுநர்களால் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான நல்லிணக்கம் சிதைவதாக பிரதமர் மோடிக்கு 9 அரசியல் கட்சி தலைவர்கள் கடிதம் எழுதியுள்ளனர். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவ், மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி, பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான், ஃபரூக் அப்துல்லா, தேஜஸ்வி யாதவ், சரத் பவார், உத்தவ் தாக்கரே மற்றும் அகிலேஷ் யாதவ் ஆகியோர் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழ்நாடு, மகாராஷ்டிரா மாநிலங்களை சுட்டிக்காட்டியுள்ளனர்.
ஆளுநர்களால் கூட்டாட்சி தத்துவத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதாகவும் விமர்சித்துள்ளனர். ஜனநாயக நாடு என்பதில் இருந்து எதேச்சதிகாரம் கொண்ட நாடாக இந்தியா மாறுவதாகவும் அமலாக்கத்துறை போன்ற மத்திய முகமைகளை ஆளும் கட்சி தவறாக பயன்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவை சிபிஐ கைது செய்தது அடிப்படை ஆதாரமற்றது என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த கடிதத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் பெயர் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வட மாநிலங்களில் ஹோலி பண்டிகை கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன. வண்ணங்களின் திருவிழாவான ஹோலி குளிர்காலத்தை வழியனுப்பி வசந்த காலத்தை வரவேற்கும் திருவிழாவாகும். வாரணாசியில் நடைபெற்ற விழாவில் ஒருவர் மீது ஒருவர் வண்ணப்பொடிகளை பூசி மகிழ்ந்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் வண்ணப்பொடிகளை வாரி இறைத்தும் உற்சாகம் பொங்க மக்கள் நடனமாடியும் மகிழ்ந்தனர். இதில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் பங்கேற்றனர். லக்னோவில் உள்ள இனிப்பு கடை ஒன்றில் குஜியா என்ற உணவு பிரம்மாண்டமாக தயார் செய்யப்பட்டு பொதுமக்களிடையே சாப்பிடும் போட்டி நடத்தப்பட்டது. ஹோலி பண்டிகையின் சிகர விழா வரும் 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் கொண்டாடப்பட உள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் கோயில் தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. மாசி மகம் விழா கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். பிள்ளையார், முருகன், பாலாம்பிகை உடனுரை விருத்தகிரீஸ்வரர் என 5 உற்சவர்கள் தனித்தனி தேரில் எழுந்தருளினர். அமைச்சர் கணேசன் இந்த விழாவில் பங்கேற்றார். மக்கள் வெள்ளத்தின் நடுவே தேர் அசைந்து வந்த காட்சி காண்போரை பரவசப்படுத்தியது. இதேபோல திருச்சியில் சமயபுரம் மாரியம்மன் கோயில் மாசி திருவிழாவை ஒட்டி தேரோட்டம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம்பிடித்து இழுத்தனர். விழாவை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் அலகு குத்தி அக்னி சட்டி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். நடிகர் வடிவேலு உள்ளிட்டோருக்கு போலி பட்டம் வழங்கிய விவகாரத்தில் தலைமறைவாக இருந்த ஹரிஷ் உட்பட 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை திரைப்பட இசையமைப்பாளர் தீவா, இயக்குநர் கார்த்திக் சுப்புராஜ், நகைச்சுவை நடிகர் வடிவேலு உள்ளிட்ட 50 பேருக்கு கௌரவ டாக்டர் பட்டங்கள் வழங்கப்பட்டன. இதில் உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி வள்ளிநாயகம் கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கினார். ஆனால் வழங்கப்பட்ட பட்டங்கள் அனைத்தும் போலியானவை என்பது தெரியவந்தது. இது தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகம் அளித்த புகாரின் அடிப்படையில் மோசடி, போலி ஆவணங்கள் தயாரித்தல், முத்திரையை போலியாக பயன்படுத்துதல் உள்ளிட்ட 7 பிரிவுகளின் கீழ் கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த விவகாரத்தில் தேடப்பட்டு வந்த சர்வதேச ஊழல் தடுப்பு மற்றும் மனித உரிமை ஆணைய இயக்குநர் ஹரிஷை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். பழனி அருகே விளைநிலத்திற்குள் புகுந்த யானை தாக்கியதில் விவசாயி ஒருவர் உயிரிழந்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியை அடுத்துள்ள சிந்தலவாடம்பட்டியில் மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியை ஒட்டி ஏராளமான விவசாய நிலங்கள் உள்ளன. இங்கு மா, கொய்யா, தென்னை உள்ளிட்டவை சாகுபடி செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் சிந்தலவாடம்பட்டியைச் சேர்ந்த தண்டபாணி என்பவர் சனிக்கிழமை இரவு தனது தோட்டத்தில் விவசாய பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது அங்கு வந்த ஒற்றை யானையை சத்தம் எழுப்பி தண்டபாணி விரட்ட முயற்சித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமட்ட யானை தண்டபாணியை துரத்தி தாக்கியதில் அவர் படுகாயமடைந்தார். பழனி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற ஒட்டஞ்சத்திரம் வனத்துறையினர் ஒற்றை யானையை அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளனர்.